ஹை விவோஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ரேஷன் கார்டில் பதிவு பண்ணப்பட்ட மொபைல் நம்பர் தொலைச்சிட்டாலோ அல்லது நீங்கள் இன்னும் ரேஷன் கார்டில் உங்கள் மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுருந்தாலோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்கள் குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய மொத்த விவரத்தையும் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்க முடியும். அதாவது குடும்ப தலைவரோட ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகிருக்குதா இல்லையா, தென் உங்கள் ரேஷன் கார்டு வந்து எந்த கடைக்கு வந்து அலாக்கேட் ஆகிருக்கு, எந்த ரேஷன் கடைக்கு அலாக்கேட் ஆகிருக்குது, தென் உங்கள் ரேஷன் கார்டில் உறுப்பினர்கள் பெயரில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த பெயர் பட்டியல் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணப்பட்ட மொபைல் நம்பர் இல்லாமலே வந்து செக் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஜஸ்ட் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்து ஒரு லிங்க் வரும், tnpds.gov.in. இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதோட ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முகப்பு, முதன்மை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த முதன்மை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கர்சர் வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகள் அப்படின்னு மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடை பற்றிய விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து மாநிலம் விவரம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். மாவட்டம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மாவட்டத்தினுடைய விவரம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது தாலுக்கா வந்து செலக்ட் பண்ணணும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாலுக்கா லிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய தாலுக்கா எதுவோ அந்த தாலுக்காவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா தாலுக்கா அல்லது வட்டம் விவரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண தாலுக்காவில் எத்தனை ரேஷன் கடை இருக்கோ அந்த ரேஷன் கடையோட குறியீடு எண் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கடை பொறுப்பாளர், கடையின் பெயர், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, ஸோ ஒவ்வொரு ரேஷன் கார்டுலேயும் எத்தனை குடும்ப அட்டைகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அந்த கடை குறியீடு எண்ணுங்கிறது வந்து உங்கள் ரேஷன் அட்டையிலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் குடும்ப அட்டையிலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. கடை குறியீடு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த கடை குறியீடு நம்பர் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இதில் நீங்கள் சர்ச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் எஃப், டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் எஃப் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 3 டாட்ஸ் இருக்கும் கூகுள் க்ரோமில். ஸோ அந்த டாட்ஸை கிளிக் பண்ணி ஃபைண்ட் இன் பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஈஸியாக வந்து அதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் ரேஷன் கார்டில் கடைக்குரிய நம்பர் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, 05HP06-1P1 இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதில் டைப் பண்ணோடனே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் அது மட்டும் மார்க் ஆயிரும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து தேடி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நாம் இந்த கடை குறியீடுன்னு வந்து கண்டுபிடிச்சாச்சு, அது ஹைலைட் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு நேராக வந்து 5வது காலமில் பாருங்கள், மொத்த குடும்ப அட்டைகள் அப்படின்னு போட்டு 149 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரேஷன் கடையில் மொத்தமாக 149 குடும்ப அட்டைகள் இருக்குது. மொத்த வாடிக்கையாளர்கள் வந்து 501 பேர். ஸோ இதில் இந்த 149 அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மொத்த குடும்ப அட்டைகள் அப்படிங்கிற காலமில் வந்து ப்ளூ கலரில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரேஷன் கடையில் லிங்காக இருக்கக்கூடிய மொத்த குடும்ப அட்டைகளுடைய விவரங்களையும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த 149 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், குடும்ப அட்டைகளின் விவரங்கள் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே ஒரு காலமில் மின்னணு கார்டு எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டினுடைய நம்பர்ஸ் தான் வந்து மின்னணு கார்டு எண். அதுக்கப்புறம் 2வது காலமில் அட்டை வகை கொடுத்துருக்காங்க. தென் பெரியவர்களின் எண்ணிக்கை, சிறியவர்களின் எண்ணிக்கை, எல்பிஜி எண்ணிக்கை, தென் கைபேசி எண் பதிவு செய்யப்பட்டுள்ளதா, குடும்ப தலைவர் ஆதார் அட்டை பதிவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மின்னணு அட்டை தேடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 டிஜிட் 333 வந்து காமன் தான். அடுத்தா வந்து உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து அப்படியே டைப் பண்ணுங்கள், 2264325504. ஸோ இந்த மாதிரி அந்த ரேஷன் கார்டினுடைய நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் தேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த ரேஷன் கார்டு மட்டும் உங்களுக்கு சர்ச் பண்ணி ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த நம்பர் மட்டும் சர்ச் ஆகி வந்திருக்குது. ஸோ இதனுடைய அட்டை வகை வந்து அரிசி அட்டை. அதே மாதிரி பெரியவர்களின் எண்ணிக்கை வந்து 2 பேர் இருக்காங்க. அண்ட் சிறியவர்களின் எண்ணிக்கை 3. எல்பிஜி எண்ணிக்கை, அதாவது கேஸ் கனெக்ஷன் வந்து கிடையாது, 0. அதே மாதிரி கைபேசி எண் பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கிற அந்த காலமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இவங்க மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ இந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தாலுக்கா ஆஃபீஸ் போய் தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி குடும்பத் தலைவர் ஆதார் அட்டை பதிவுகள். ஸோ குடும்பத் தலைவருடைய ஆதார் கார்டும் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்குது, அதாவது லிங்க் பண்ணாமல் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆன்லைன் மூலமாகவே லிங்க் பண்ணிக்கலாம். அது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த மின்னணு கார்டு எண் அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து கிளிக் பண்ணணும். அதாவது உங்களுடைய அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டுடைய நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒட்டுக்காக வந்துடும். அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்களுடைய பெயர், வயது, பாலினம், உறவுமுறை எல்லாமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்க முடியும். அண்ட் அட்ரஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் இன்னும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படல அப்படின்னாலும் ஆன்லைன் மூலமாக ஈஸியாக குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய மொத்த விவரத்தையும் செக் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மேற்கொண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.